அந்த ஆள் பொறுத்த வரைக்கும் என்னோட புரிதல் என்னன்னா, அந்த ஆளுக்கு கேம் ஆடுறதுல ஒரு பொய்ஷு ஒன்றும் தெரியல. வெளில காட்டின ஹீரோயிசம் எடுத்துன்னு வந்து காட்டி 2 பொண்ணுங்க கிட்ட லவ்வா ஹீரோவா காட்டிட்டா, இல்ல 2 பொண்ணுங்க சண்டையில ஹீரோவா வந்து கையை தூக்கிட்டு வந்துட்டா தனக்கு ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்கன்ற புரிதல்ல தான் அந்த ஆள் வந்திருக்காரு. இதைத்தான் முதல் வாரத்துல இருந்து அந்த ஆள் செய்யறாரு. சுபிக்ஷா ரம்யாக்குமே அவர் அதைத்தான் பண்ணாரு. அதனால அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்ல முதுகுல குத்துன உடனே இல்ல வியானா வந்து பண்ணோடனே அந்த பக்கம் எகிரிட்டாரு. அதுக்கப்புறம் பாரு கிட்ட வந்தார். அதுக்கப்புறம் அரோரா ஆதிர பஞ்சாயத்து வந்தோடனே திருப்பி பாரு கிட்ட வந்தார். இப்ப பாரு திருப்பி பிரச்சனை திருப்பி அரோரா கிட்ட போறாரு. சோ பொண்ணுங்க கூட கேம் ஆடாம அவரால் கண்டென்ட் கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு பொய்ஷி டாஸ்க் புரிதலுமே அந்த ஆளுக்கு இல்ல. படிக்கிற பொய்ஷியம் இல்ல, டாஸ்க் படிச்சா புரிஞ்சுக்கிற பொய்ஷியம் இல்ல, ஆடுற பொய்ஷியம் இல்ல. ஆனா தன்னை ஹீரோ மெட்டீரியலை மட்டும் காட்டிக்கணும் போது இது ஆதிர என்ன சொல்லிட்டு போனாங்க, நீ வெளில நினைக்கிற மாதிரி கேம் இது இல்ல, உன்னோட கேம் புரிதல் வேறையா இருக்கு, அது இங்க வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தானே போனாங்க. அது அந்த பொண்ணு மேல 1000 கான்ஃபிளிக்ட் இருந்தாலும் இந்த விதத்துல அந்த பொண்ணு சொன்னது சரிதான். இன்னைக்கு விஜேஎஸ் எபிசோட்லயே அவர் திட்டு தானே வாங்கினாரு. என்ன கேட்கறாங்க, கேள்வி ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு, அப்போ இந்த ஆளுக்கு ஹீரோ மெட்டீரியல் காட்ட ஒரு பொண்ணு வேணும், அடல்ட் கண்டென்ட் கொடுக்க. அதுக்கப்புறம் கேமை புரிஞ்சு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஆடுறதுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க வேணும். வேற யாருக்கும் அங்க புரிதல் இல்ல. பிளஸ் அந்த ஐடியாவை பாரு கிட்டே கேட்டுட்டா பாரு நல்ல கேமை புரிஞ்சுக்கிட்டு ஆடுறாங்கன்னு சொல்ற இடத்துல இவருக்கு கேம் ஸ்ட்ராட்டஜிக்கும் பாரு வேணும், அப்புறம் லவ் கண்டென்ட்டுக்கு அரோராவும் வேணும், பாருவும் வேணும். இதை ஒரு இடத்துல பாரு சொல்ல அதெல்லாம் வரமாட்டேங்குது லைவ்ல. மத்தெல்லாம் பார்த்தேன்னு சொன்னாரு அந்த பிரஜின்னு, நீங்க 1 ஹவர்லயும் பார்த்தேன் லைவ்லயும் பார்த்தேன்னு என்ன கீழ்ச்சிட்டு வந்தாரு. அதே லைவ்ல இன்னொரு இடத்துல பாரு சொல்லியிருப்பாங்க, உனக்கு வந்து நான் கமிட்மெண்ட்டுக்குள்ள வரேன்னா ஓகே, நம்ம 2 பேரும் அந்த பாண்டிங்ல இருக்கிறோம் பேசுறோம் அது ஓகே, ஆனா நீ இங்கேயும் நூல் விடுவ, என்கிட்ட இப்படியே சொல்லியிருப்பாங்க, நீ எங்கிட்டயும் நூல் விடுவ, அரோரா கிட்டயும் நூல் விடுவேன்னா அது இஷ்டம். அரோரா கிட்ட பேசாதன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா நீ அங்க பேசினா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், இல்ல எனக்கான லிமிட்ஸை நான் செட் பண்ணிடுவேன், எனக்கு பவுண்டரிஸ் அப்படின்னு. இப்ப அந்த ஜெயில எல்லாம் இருக்கும்போது கூட அப்போ அந்த அரோரா பாருன்னு ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும்போது இவனுக்கு 2 பக்கமும் நூல் விடணும்ன்றது இவனுக்கு இருக்கு. ஏன்னா அரோரா லவ் கண்டென்ட்டுக்காக, பாரு வந்து கேமோட ஸ்ட்ராட்டஜி, அதை ஃப்ரெண்டை ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு ஏதோ கேம் பத்தி பேசணும்னா பாரு கிட்ட பேசணும், அவனே வளரனால அப்போ பாரு வச்சும் வண்டி ஓட்டலாம், பாரு கிட்ட பிளஸ் வந்து கேமையும் புரிஞ்சுக்கலாம், அரோரா கிட்ட அடல்ட் கண்டென்ட்டுக்கு வண்டி ஓட்டலாம். அப்ப அதே அடல்ட் கண்டென்ட் எடுத்துன்னு வந்து இங்க ஏஜ் ஓகே அடிச்சு பாரு கிட்ட அடிச்சா எல்லாம் பண்ணா பாரு ஏன்னாங்க ஒரு பொண்ணு நோ சொல்லணும்ன்றது விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த இடத்துல பாரு நோ சொல்லாததோ ஸ்ட்ராங்கா நிக்காததோ அவங்க கேமை பாதிச்சதுன்னா, இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இந்த லவ் கண்டென்ட் விஷயத்துலதான் அவங்க கேம் ஸ்பாயில் ஆக போகுதுன்னா இப்ப அதுதான் இருக்கு. இனிமேலாச்சும் பாரு அவங்க கூட பண்ணாதீங்க, உங்க கேம் நீங்க தனியா ஆடுங்கன்னு நம்ம சொன்னாலுமே அந்த வீட்டு சூழ்நிலையில யார்கிட்டயாச்சும் ஒருத்தங்க கிட்ட மனசு விட்டு பேசணும். இல்ல நம்மளுக்கு ஒருத்தங்க வந்து இந்த கேம்ல ஃபேரா இல்லைன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்குமே அது ஃபேரா இல்லைன்னு தோன்ற இடத்துல அந்த வேவ்ல இருந்து ஒன்னா போனாதான் உட்காந்து பேச முடியும்னா அது திவாகர்கியோட உங்களுக்கு ஒத்து போகுது. இப்போ வந்து இது கமருதீன் கூடயோ இல்ல சம்டைம்ஸ் வந்து திவாகர் கூடயோ ஒத்து போகும்போது சரி ஓகே, இப்ப நம்மளே பேசும்போது நம்மளுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணி பேசினாதான் அவங்க கிட்ட பேசணும்னு தோணும். பரவாயில்ல என்ன மாதிரி நீயும் யோசிக்கிற, உனக்கும் அது ஃபீல் ஆச்சா அப்படின்னு தோணும்னா அந்த இடத்துலதான் திவாகர் கூடயோ இல்லைன்னா கமருதீன் கூடயோ அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த கமருதீனுக்கு மரமண்டைக்கு